தற்குறின்னு சொன்னார்னா, விஜயோட ஆட்கள் மட்டுமே தற்குறியா? விஜய் பின்னாடி தான் பாமர மக்கள் ஒண்ணுமே தெரியாத பாமரர்கள் இருந்தார்களா? இருக்கார்களா? இதற்கு முன்னாடி தமிழ்நாட்டு அரசியல்ல பாமரர்களே இல்லையா? எல்லாரும் ரொம்ப கண்ணியமான, ரொம்ப ரொம்ப அறிவார்ந்த மக்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்களா? எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டதுலயும் யார்? எம்ஜிஆர் மதுரை பக்கம் வரும்போது, எம்ஜிஆர் சாயந்தரம் 7 மணிக்கு வருவார்ன்னு சொன்னாங்க. மறுநாள் காலம்பறை 7 மணிக்கு வருவாங்க. அதுவரை சோறு தண்ணி இல்லாம நின்னவங்கலாம் எவ்வளோ அறிவாளிகள் அவங்கலாம். அவங்க செஞ்சா அன்புக்கு, இவ செஞ்சா தற்கொலை. இல்லங்க, இப்படியா ஏங்க இறந்தாலும் பரவாயில்லையா? அவங்க பையன் இறந்தாலும் பரவாயில்லன்னு சொல்றது எப்படி எந்த அறிவுக்கு சம்பந்தமானது சொல்லுங்க பாப்போம். எம்ஜிஆர் கூட்டத்துல எத்தனை பேர் இறந்து இருக்காங்க. அப்ப மீடியா இல்ல, அப்ப வெளிச்சம் போடி. ஒரு இடத்துல கூட எங்கேயாவது விஜய் வந்து இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்கன்னு எதையாவது கண்டிச்சிருக்காரா? சரி, இப்ப அவருடைய மனைவியை படத்தை போட்டு அசிங்கமா வாயில நுழைய முடிய ஆபாசமான வார்த்தைகளை போட்டு திட்டுறாங்க. அங்க எங்கேயாவது அவரு யார் தலைவன் எவ்வளியோ தொண்டன் அவ்வளி. தலைவன் அந்த மாதிரி உபச்சாரம் பண்ண சொன்னா உங்களுக்கு? ஆமா, நீங்க இது எம்ஜிஆர் காலத்துல இருந்து தொடர்ந்து நடக்குது. இது என்னமோ நீங்க புதுசா விஜய்க்கு பண்ணிட்டான்னு நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நான் வந்து விஜய் அப்பா பொன்ராஜ் அவர்கள் பேசுறது சரிதான் சொல்லுங்க. இல்ல, அது எப்படி பேசலாம்? அதுக்குன்னு இந்த கலாச்சார சீர்கேடுங்கிறது என்னமோ பொன்ராஜ் இன்னைக்கு நடந்துட்டாவில பேசுறாரு. இந்த கலாச்சார சீர்கேடு எப்ப ஆரம்பிச்சுன்னு கதைய ஆரம்பிச்சுன்னு தாங்க மாட்டீங்க நீங்க. இவர் திமுகவை தான் விசுவாசத்தை காட்டி அதன் மூலமா சில பலன்களை பெறுவதற்காக சமீப காலமாக இந்த பொன்ராஜ் தாறுமாற சோசியல் மீடியா பேசிட்டு இருக்காரு. விஜயை பொறுத்த அளவுக்கு எல்லாமே மாயை. எல்லாமே தனக்கு பெரிய ஒரு செல்வாக்கு இருக்கிற மாதிரியும் பெண்களோட ஆதரவு இருக்கிற மாதிரியும் இப்படியெல்லாம் மாயை ஒரு கட்டமைக்கிறது வந்து ஒரு மேலிடத்தின் ஒரு உத்தரவு தான் நான் பார்க்குறேன். விஜயோட ரசிகர்கள்லாம் புச்சாலின்னு சொல்ல வரல. விஜயோட ரசிகர்கள்லாம் அவங்க தற்கூறிகள் அறிவற்றவர்கள் மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாம் பண்படவே இல்லை. அவங்க இன்னும் சினிமா தியேட்டர்ல பீர் ஊத்துற அதே ஸ்டைல தான் இருக்காங்க. அவர்களை பண்படுத்தி கொண்டு வரணுங்கல. நான் என்ன சொல்றேன், தலைவரே பண்படலைங்கிறேன். வணக்கம், இது வாவு தமிழா. தற்போதைய அரசியல் சூழல் பற்றியும் தாவேகா நாளை நடத்த இருக்கிற பொதுக்கூட்டத்தின் போக்கு பற்றியும் மூத்த பத்திரிகையாளர் திரு வி சந்திரசேகர் அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். திரு பொன்ராஜ் அவர்கள் பேசிய அந்த கருத்து வந்து பரபரப்பாக போயிட்டுருக்கு. நேரடியாக விஜயை களம் இறங்கி டிஜிபி அலுவலகத்தில் போய் பொன்ராஜ் அவர்களுடைய இந்த கருத்தின் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு புகார் கொடுத்துருக்காரு. இதை பற்றி உங்களுடைய பார்வை எப்படின்னு, உங்களோட கருத்து என்ன? அவர் வந்து அப்துல் கலாமுடைய உதவியாளர்னு சொல்றாரு. அப்துல் கலாம் வந்து அவர் கலந்து கொள்ளும் மாணவர்கள் கூட்டம் நிறைய கலந்து உங்களுக்கு தெரியும். நிறைய கூட்டத்தில் திருக்குறளை பற்றி நிச்சயமா சொல்லுவார். அந்த குழந்தைகளுக்கு சொல்ல வச்சு சந்தோஷப்படுவார். அதில் ஒரு குறள் வந்து யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகப்பர் சொல்லிழுக்கப்பட்டுங்கிற வள்ளுவர். ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை. யாராக இருந்தாலும் குறளுக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரியும். நீ அந்த வார்த்தையை விட்டுட்டன்னா அந்த வார்த்தை ஒன்றை சாப்பிட்ரும், நீ அசிங்கப்பட்டுருவ. இவர் ஏன் இந்த மாதிரி பேசினார்? ஏன்னா அப்துல் கலாம் மாதிரி ஒரு உயர்ந்த பீடத்தில் ஒரு நெறியாளர் அவர். அவர் புக்ரானில் குண்டு வெடித்தது காரணமானவர் மட்டும் இல்லை, ராஜஸ்தானில் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய நெறியாளர். தனிப்பட்ட முறையில் அவர் பேசுகிற விஷயங்கள் எல்லாமே கருத்தாக இருக்கும், நெறியோடு தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆள்கிட்ட நான் ட்ரெயின் ஆனேன் அப்படின்னு சொல்கிறவர் இது ஏன் இந்த மாதிரிலாம்? இவருக்கு விஜய் மேலே தனிப்பட்ட முறையில் நிறைய காழ்ப்பு இருக்கலாம், கோபம் இருக்கலாம். அவர் சார்ந்த திமுக மேலே அவருக்கு ஒரு பெரிய அனுதாபம் இருக்கலாம். அதெல்லாம் வேற விஷயம். விஜயை வந்து தாக்கிறதுக்கு பல விஷயங்கள் இருக்குது. அரசியல் ரீதியாக விஜயை தாக்கலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது. அவருடைய அணுகுமுறை, அவர் ஒரு அரசியல் கட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எப்படி நடந்துக்கிறாரு, இதெல்லாம் பற்றி பேசுறதுக்கு நிறைய பேர் பேசுகிறாங்க. நீங்களும் பேசுகிறீங்க, நிறைய பேர் பேசுகிறாங்க. அது பேசக்கூடிய விஷயம்தான். ஏன்னா நீ வந்து அரசியல் இதுக்கு வந்துட்ட, மைதானத்துக்கு வந்துட்ட. இனிமே உன்னை பற்றி யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. விஜய் பற்றி நிறைய பேசலாம், ஆனால் இப்படிலாம் பேசக்கூடாது. இப்படிலாம் வந்து வாயில வந்து தாறுமாறா பேசுறதுங்கிறது அது ஒரு கோபத்தின் வெளிப்பாடு. எங்க விஜய்க்கு பெண்கள் ஓட்டு விழுந்துருமோங்கிற கோபத்துல தன்னை மறந்து ஒரு பேசிவிட்டாரு. அப்படி ஒரு பண்பாளர்கிட்ட வேலை பார்த்த ஒருவர் வந்து இப்படிலாம் பேசலாமாங்கிறது தான் பெரிய கொஸ்டின். அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, திரும்ப திரும்ப தற்குறிங்கிறாரு. நான் என்ன சொல்றேன், தற்குறின்னு சொன்னார்னா, விஜயோட ஆட்கள் மட்டுமே தற்குறியா? தற்குறியா? தற்குறின்னு சொன்னார்னா, விஜயோட ஆட்கள் மட்டுமே 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 தற்குறியா? தற்குறின்னு சொன்னார்னா,
தமிழ்நாட்டுல ஏதோ அதாவது தமிழ்நாடு அரசியல் இங்க வந்து நெறைய படித்தவர்கள் உள்ள ஒரு தமிழ்நாடு அப்படின்னு நெனச்சிருந்தபோது, இப்ப விஜய் வந்து இந்த படித்தவர்கள் மட்டும் இல்ல, இங்க பெரிய தற்கொலை கூட்டமும் இருக்கு. அப்படிங்கிறத உலகுக்கு சொன்னவர்லாம் சொல்றாரு. என்னுடைய கேள்வி என்னன்னா, தமிழ்நாட்டுல அவர் தற்குறிங்கிறத நான் வந்து அந்த வார்த்தைய யூஸ் பண்ண மாட்டேன். பாமரர்கள்னு வச்சுக்குவோம் நம்ம. பாமரர்கள் வந்து விஜய் பின்னாடி தான் பாமர மக்கள் ஒண்ணுமே தெரியாத பாமரர்கள் இருந்தார்களா? இருக்கார்களா? இதற்கு முன்னாடி தமிழ்நாட்டு அரசியல்ல பாமரர்களே இல்லையா? எல்லாரும் ரொம்ப கண்ணியமான, ரொம்ப ரொம்ப அறிவார்ந்த மக்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்களா? எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டதெல்லாம் யார்? பாமர மக்கள் தானே. எம்ஜிஆருக்கு யார் ஓட்டு போட்டாங்க? இல்ல நீங்க வந்து பாமரர்களுக்கு அந்த பாணியில நீங்க கொண்டு வந்து அத ஏத்துக்க முடியாது. அது வந்து இல்ல நீங்க அவங்க ஏத்துக்கிட்டீங்க. இல்ல. எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாம் பாமரர்கள்னா, நீங்க வந்து தற்குறிங்கிற வார்த்தை வந்து சரி நீங்க அவர் தற்குறிக்கு என்ன டெஃபினிஷன் சொல்லுங்க. முதல்ல அத சொல்லுங்க பார்ப்போம். இல்ல இலக்கணத்துல தற்குறிப்பேற்ற அணின்னு ஒண்ணு இருக்கு. அது சரி அத அது சரி என்னன்னா, சொல்லுங்க. தன்ன வந்து மிகைப்படுத்தி ஒரு விஷயத்த வந்து வெளிப்படுத்தி சொல்றது. சரி, அத உண்மை எதுன்னே தெரியாம அதை சரி, பற்றி சொல்வது அப்படிங்கிறது சரி, தான் மேட்டர். சரி, ஆனா, இவர்களுக்கு அடையாளப்படுத்தப்படுற குறிப்பா சொன்னா பெரியார் வந்து அரசியலுக்கு வந்தபோது, கடவுள் இல்லைங்கிற ஒரு சரி, வாக்கியம் வந்து பிரபலமாச்சு. சரி, அதுக்கப்புறம் அண்ணா அவர்கள் வந்தபோது, சரி, "ஒன்றே குலம் ஒருவனே சரி, சரி, தேவன்ங்கிற" சரி, வார்த்தை பிரபலமாச்சு. அப்புறம் கலைஞர் வரும்போது, உடன்பிறப்புங்கிற சரி, வார்த்தை சரி. பிரபலமாச்சு. எம்ஜிஆர் அவர்கள் வரும்போது, "ரத்தத்தின் ரத்தமே" அப்படிங்கிற வார்த்தை பிரபலமாச்சு. இதெல்லாம் அவங்க வந்து அவங்களுக்கான ஒரு ஸ்டாண்டர்டோட வருது. இல்லைங்க. இவர் வந்து வெளியில அரசியலுக்கு வரும்பொழுது வந்து, இந்த தற்குறிங்கிற ஒரு இல்ல அடையாளத்த வந்து தற்குறிங்கிறது என்ன சொல்றீங்க? அறிவற்ற தற்குறிங்கிற சார் நீங்க வந்து ஒரு பெண் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி என்னுடைய கரு கலஞ்சாலும் பரவால்ல, நான் அண்ணன பார்த்து தான் ஆவேன் அப்படின்னு சரி, சொல்றது ஒண்ணு. சரி, இப்படியாக அந்த பேசுற அந்த 10ஆம் வயசு என் மகன் இறந்தாலும் பரவால்ல, சரி, எங்க அம்மா இப்போ செத்தாலும் பரவால்ல, சரி. இப்படியெல்லாம் பேசும்போது, இது ஒரு மூடத்தனமான ஒரு குரூப்பே வந்து கொண்டு வர்றாருங்கிறது தான் நான் வந்து சொல்லல. அ. அவரு அடையாளப்படுத்துறாரு. அதைத்தான் நீங்க சொல்லணுமே தவிர, எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டவங்கலாம் தற்குறின்னு நீங்க சொல்லக்கூடாது. இல்ல, இல்ல. எல்லா காலத்திலயும், எல்லா காலகட்டத்திலயும் ஒரு முறை இல்ல புரிஞ்சுங்க. ரசிக மனப்பான்மை எல்லா வந்து இருக்கும். காலகட்டத்திலயும் ரொம்ப பாமரத்தனமா, ரொம்ப அறிவே இல்லாம, தன்னுடைய ஹீரோ மேல பிளைண்டா இருக்கிறாங்க பாருங்க. பிளைண்டா அவங்களுக்கு என்னமே எதுவுமே கண்ல தெரியாது. எப்ப பார்த்தாலும் பிளைண்டா இருக்காங்க இல்ல பாருங்க. சார். இவ்வளவு அறிவிலியா யாருமே இல்ல இருந்தது அதெல்லாம் கிடையாது. அப்படி சொல்லாதீங்க. அப்படி சொன்னா எல்லா வேற காலகட்டத்திலும் யாருங்க எந்த காலகட்டத்தில இப்படி எல்லா இருந்தாங்க நீங்க சொல்லுங்க. ஆ அப்படி வாங்க வழிக்கு. அதான் எல்லா காலகட்டத்திலயும் இந்த மாரி வந்து பாமரர்கள் எதுவுமே பிளைண்டா அப்படியே எம்ஜிஆர் பாமரர்கள்ங்கிற விஷயத்துக்கு வந்து சரி நீங்க சொல்லாதீங்க. நீங்க பாமரர்ன்னு பாமரர்கள்ங்கிறது வேற, தற்குறிங்கிறது வேற. தற்குறிங்க நான் வந்து தற்குறின்னா அறிவற்றவர்கள் தானே சொல்றீங்க? ம். சரி அறிவற்றவர்கள் நான் வரேன் வாங்க. அறிவற்றவர்களே வாங்க நீங்க. அறிவற்றவர்கள்னா எம்ஜிஆர் என்ன சொன்னாருன்னா, ஒரு கட்டத்தில அவரு வந்து நான் வந்து அரசியல இன்னைக்கு உங்கள்ட்ட நான் பேசிட்டு இப்ப ஃபாலோ பண்ணல. நான் கல்லூரி காலத்தில படிக்கும்போதே கலைஞரோட மீட்டிங் கேட்பேன். விடுதலை விரும்பியோட மீட்டிங் கேட்பேன். சுப்பு மீட்டிங் கேட்டுருக்கேன். அனந்தநாயகி கேட்டுருக்கேன். இந்த மாரி பல பேரோட மீட்டிங்லாம் கேட்டு, கேட்டு வளர்ந்தவன். நான் சும்மாலாம் உங்கள்ட்ட பேசல. அது முதல்ல நீங்க புரிஞ்சுக்கங்க. இதுல என்ன விஷயம்ன்னா, எம்ஜிஆர் வந்து அரசியலுக்கு வந்த புதுசுல எல்லாரும் கத்தி வச்சுக்கன்னாரு. ஒரு அரசியல் தலைவர் பேசுற பேச்சே இல்ல. எல்லாரும் கத்தி வச்சுக்க, உன்னுடைய பாதுகாப்ப நீ கத்தி வச்சுக்கன்னாரு. இப்படிலாம் ஒரு அரசியல் தலைவர் பேசவே முடியாது. அதே மாரி நம்ம ஊர்ல, கிராமங்கள்ல நீங்க கிராமத்துலேருந்து வந்தவரு தான். கிராமங்கள்ல ஆட்டுக்கு, பன்னிக்கெல்லாம் வந்து காதுல ஓட்ட போடுவாங்க. ஏன்னா அடையாளத்துக்கு. தன்னுடைய ஆடு, தன்னுடைய மாடு கண்டுபிடிக்கிறதுக்கு. எம்ஜிஆர் என்ன பண்ணாருன்னா, எல்லாரும் கையில பச்சை குத்திக்க நம்ம ஆளுங்கலாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது பச்சை குத்திக்கன்னாரு. இதெல்லாம் யாரு செய்ற வேலை? ஒரு அறிவார்ந்த அரசியல் தலைவர் இதெல்லாம் பண்ணுவாங்களா? இது மாரி நான் வந்து ஒரு 10, 15 சொல்லுவேன். எம்ஜிஆர் வந்து இந்த மாரி தன்னுடைய ரசிகர்களுக்கு இப்படியெல்லாம் அடையாளப்படுத்தினாரு. அவருடைய ரசிகர்கள்லாம் பேய்த்தனமா அப்படியே ஒரு இல்ல படம் சார். வந்தா நீங்க நீங்க சொல்றது நான் ஏத்துக்கிறேன். உண்மையா அதாவது இல்லையா? சரி இல்ல நீங்க எல்லா காலகட்டத்திலும் இந்த மாரி பிளைண்டா எந்த அறிவையும் பயன்படுத்தாமல் பிளைண்டா படத்துல வந்து 4 மணி நேரம், 5 மணி நேரம், 8 மணி நேரம் ஒரு ஒரு மனுஷன் நிக்கிறான். இன்னைக்கு நிக்கல. இன்னைக்கு விஜய் நிக்கிறான்னு நீங்க சொல்றீங்க. எம்ஜிஆர் மதுரை பக்கம் வரும்போது, எம்ஜிஆர் சாயந்தரம் 7 மணிக்கு வருவார்ன்னு சொன்னாங்க. மறுநாள் காலம்பற 7 மணிக்கு வருவாங்க. அதுவரை சோறு தண்ணி இல்லாம நின்னவங்கலாம் அறிவாளிகள் அவங்கலாம். இல்ல. அதுல அவங்கலாம் வந்து ரொம்ப இல்லங்க அறிவாளி. நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீங்க 2மே பொதுமைப்படுத்தக்கூடாது. அது ஏன் வந்து அதுல வந்து ஒரு நேர்த்தியா ஒரு ஒழுக்கம் இருந்தது. என்ன அவங்களுக்கெல்லாம் ஒருத்தன்? இல்ல என்ன ஒரு ஒழுக்கம்? இல்லங்க ஒரு அவங்க அரசியல் விழிப்புணர்வோடு அவங்க இருந்தாங்க. என்ன என்ன நீங்க விழிப்புணர்வு? எல்லாத்தையும் அப்படி பொதுவா என்ன நீங்க சொல்றத விழிப்புணர்வு? மரத்து மேல ஏறிட்டு ஏத்துக்கணும். இல்ல இருங்க, அப்படி இருங்க. கிடையாது. மரத்து மேல ஏறிட்டு நாள் பூரா காத்துட்டு விழிப்புணர்வா? இல்ல. பெரிய அவேர்னஸோட இருந்தாங்க. ஒருத்தர் யாரு? வந்து உதவி செய்கிற அந்த மனப்பான்மையோட அந்த கூட்டத்துல ஏங்க நானும் ஒருத்தன் தான் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். சரி, இருங்க, இருங்க. மரத்து மேல உட்கார்ந்து காத்திருந்த சரி, அந்த எம்ஜிஆரை பார்த்தா நான் என்னை ரசிகர்கள பொறுத்த நானும் இருங்க. ஒருத்தன் தான். அந்த மாரி கூட்டம் தான் இப்ப விஜய்க்கு இருக்கு. இந்த கூட்டமும் அந்த கூட்டம் இல்லங்க. பெரிய இது வித்தியாசம். வந்து அந்த கூட்டம் அன்பான கூட்டம். இது வந்து
அறிவற்றவர்களின் கூட்டம் அது என்னுடைய ரொம்ப பார்வையில அறிவாளிகளா? நான் சொல்றேன். எங்க கத்திய வச்சுக்கன்னு சொல்றான், கத்திய வச்சுக்கிறான். கையில வந்து பிளேடா கிழிச்சுக்கிறான். கையில வந்து இத போட்டுக்கிறான். பச்சை குத்திக்கிறான். அது வந்து அவங்களோட அன்பால வந்து அவங்க ஏங்க பண்றது. அவங்க செஞ்சா அன்புக்குறி, இவ செஞ்சா தற்குறி. இல்லங்க இப்படி ஏங்க பேசலாம் அது? இறந்தாலும் பரவாயில்லையா? அங்க பையன் ஏங்க இறந்தாலும் பரவாயில்லன்னு சொல்றது ஐயோ! எப்படி எம்ஜிஆர் எந்த அறிவுக்கு சம்மந்தமானது சொல்லுங்க ஏங்க பாப்போம். எம்ஜிஆர் கூட்டத்துல எத்தன பேர் இறந்து போயிருக்காங்க. அப்ப மீடியா இல்ல. அப்ப வெளிச்சம் போடி எம்ஜிஆருக்கு சேர்ந்த கூட்டத்தையும் விஜய்க்கு சேர்ற கூட்டத்தையும் நீங்க வந்து ஒன்றாக இணைச்சு எல்லா பார்க்கறத நான் வந்து ஆமா, ஏத்துக்கவே ஆமா, முடியாது. ஆமா. இங்க அத வந்து இதுவே முதல்ல வந்து நமக்கு வந்து விவரம் தெரியாம பேசுறதாக அர்த்தம். அதெல்லாம் அர்த்தம்லாம் இப்ப நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஏங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு கூடுற கூட்டம் ஏங்க ரொம்ப அறிவாளி கூட்டமா? ஒருத்தன் வந்து அம்மாவுக்கு மருத்துவ செலவுக்கு வச்சிருந்த பணத்தை எடுத்துட்டு ஓடி வந்து நான் வந்து அத வந்து இல்ல பதிவு பண்றேன். ஐயோ! அந்த காலத்துல இந்த மாரி பதிவு பண்ணவங்களும் உண்டு. அப்பல்லாம் நமக்கு மீடியா இல்ல. இப்ப மீடியா இருக்கு. அது புரிஞ்சுக்கங்க நீங்க. அந்த சரி. காலத்துல இந்த மாரி அப்ப அவங்க செஞ்சதெல்லாம் மாரி நானும் செய்வேன் அப்படின்னு நீங்க இல்ல இது சொல்றீங்களா? எல்லா காலகட்டத்திலயும் இந்த மாரி அறிவற்ற ஒரு இடத்துல கூட எங்கேயாவது விஜய் வந்து இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, இந்த மாதிரிலாம் இல்ல சொல்லாதீங்கன்னு எதையாவது கண்டிச்சிருக்காரா? சரி இப்ப அவருடைய மனைவிய படத்த போட்டு அசிங்கமா வாயில நுழைய முடியாத ஆபாசமான வார்த்தைகளை போட்டு திட்டுறாங்க. அங்க ஆமா. எங்கேயாவது அவரு திரு விஜய் அவர்கள் கண்டிச்சிருக்காரா? அவரு சிவகார்த்திகேயன் மேல கேளுங்க. எங்க சிவகார்த்தியனுடைய மனைவியையும் சிவகார்த்தியனுடைய குழந்தையையும் அவ்வளவு மோசமா பேசுனானுங்க. அவ்வளவு மோசமா பேசுனாங்க அந்த ஆட்கள். ஏங்க தனிப்பட்ட இல்ல முறையில நான் சொல்றது நீங்க கேட்க நீங்க தனிப்பட்ட முறையில பேசுறதெல்லாம் வந்து விஜய் பேசக்கூடாது. ரசிகர்கள் வந்து செய்ததை நான் சொல்றேன். ஏங்க நீங்க விஜய் பிரச்சனையே வந்து என்னன்னா பொன்ராஜ் அவர்கள் விஜய் ரசிகர்களை சரி, வந்து அதுக்காக பேசுனதா அதான் அவர் சொல்றாரு. நான் வந்து எல்லாத்தையும் நான் சொல்லல. அந்த அவர குறிப்பிட்ட அந்த பெண் வந்து அவர் ஸ்டேட்மென்ட் மறுபடியும் படிங்க. ஃபுல்லா எல்லாரையும் தான் சொல்லியிருக்காரு. அந்த கிரவுட் அத்தனைக்கும் சேர்த்து தான் சொல்றாரு. அத மாதிரி பேசுறவங்கள வந்து அவர் வந்து குறிப்பிட்டதா இல்ல, சொல்றாரு. நானும் அதை கண்டிக்கிறேன். நீங்க எனக்கு முதல்ல தெரிஞ்சுக்கங்க. நானும் அதை கண்டிக்கிறேன். எனக்கும் தமிழ் தெரியும். நானும் அவர் பேச்ச முழுக்க கேட்டேன். அவர் வந்து முழுக்க தான் ஒட்டுமொத்தமா பேசுறாரு. அது திமுகவை மறைமுகமாக நம்முட்டு சரி சரி இவர் இப்ப மன்னிப்பு கேட்டார்ல. விஜய் வந்து சிவகார்த்தியனுடைய மனைவி கேளுங்க. முதல்ல இந்த மாதிரி பேசுறது சரியா முதல்ல? இல்ல அதுவே தப்புன்னா அதுதான் யார் இதுக்காக வந்து உடன்பட்டு யார் வந்து இதை வந்து வளர்த்து விட்டுற நோக்கில் நடந்தது யாரு? யார் தலைவன் எவ்வளியோ தொண்டன் அவ்வளி. தலைவன் அந்த மாதிரி உபச்சாரம் பண்ண சொன்னா உங்களுக்கு என்ன? ஆமா நீங்க அது என்ன பேசுறீங்க? கேளுங்க. மனைவியோட சங்கீதா அவர்களுடைய படத்தை போட்டு அவ்வளவு ஆபாசமான வார்த்தையில போடுறாங்க. கேளுங்க. சிவகார்த்தியோடைய மனைவி படத்தையும் சரி குழந்தையோட படத்தையும் அஜித்தோடைய மனைவி படத்தையும் சரி திருமதி ஷாலினி அவர்கள் படத்தையும் குழந்தைகள் படத்தையும் போட்டு அவ்வளவு ஆபாசமா விஜய் ரசிகர்கள் வந்து இணையத்துல வந்து அவ்வளவு கமெண்ட்டுகள் போட்டுறாங்க. எங்கேயாவது எந்த இடத்துலயாவது இந்த மாதிரிலாம் நடந்துக்காதீங்க, இந்த மாதிரிலாம் குறிப்பிடாதீங்க, நம்ம வந்து கௌரவமா நடந்துக்கணும் அப்படிங்கறத வந்து ஒரு தலைவன் வந்து மேடையில சொல்லணுமா இல்லையா? ஒரு விஜய் மாதிரி ரசிகர்களுக்கு இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி இஷ்டத்துக்கு எழுதுறத கூட்டம் ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. அது ஒரு பெரிய கூட்டம் இல்ல அதை வழி நடத்தணுமா இல்லையா? வழி நடத்தணும். ஆனா என்ன பிரச்சனைன்னா அவங்க எல்லாம் இந்த மாதிரி வந்து அததான் நான் சொல்றேன். அதை வழி நடத்திருந்தாருன்னா இதனுடைய போக்கு வந்து மாறி இருக்கும். இல்ல அப்படிங்கறத நான் சொல்றேன். இல்ல அந்த போக்கு அது அந்த எல்லா காலகட்டத்திலயும் இந்த மாதிரி ஒரு மேடு கிரவுடுங்கிறது இருக்கு. அந்த மேடு இவர் வந்து மனைவியவே வந்து ஒருத்து கிடையாதுன்னு சொல்ற மாதிரி அந்த மாதிரி இருந்தா அப்போ தலைவரே இப்படி பேசுறாருன்னு சொல்லிதான் ஒன்று சொல்றேங்க. எம்ஜிஆருக்கு சினிமாவுக்கு போன சித்தாளுன்னு படம் வந்துச்சு. சினிமா அப்படின்னு ஒரு கதை வந்துச்சு. ஜெயகாந்தனோட கதை. ஜெயகாந்தனோட சினிமாவுக்கு போன சித்தாளு. அதுல எம்ஜிஆரோட படம் இருக்கு. தன் கணவனுடைய டிஷர்ட்ல எம்ஜிஆரோட படம் இருக்குன்னா குத்தி குத்தி விளையாடுவா. ஏன்னா இவன் தன்னை தான் உற்சாகப்படுத்துறான் அவன் நினைச்சிட்டு இருப்பான். ஸோ இந்த மாதிரி ஒரு கூத்துங்கிறது ரொம்ப காலமா நடக்குதுன்னு நான் சொல்றேன். அதைத்தான் ஜெயகாந்தன் பிரதிபலிச்சாரு. இங்க ஒரு தலைவனுக்கு தலைவிக்கு கோயில் கட்டுவது, கும்பாபிஷேகம் பண்ணுவது, கொண்டாடுவது, தன் கணவனை விட உயர்வாக மதிப்பதுங்கிறது இந்த கலாச்சாரம் இங்க இருக்கு. இது எம்ஜிஆர் காலத்திலேயும் தொடர்ந்து நடக்குது. இதை என்னமோ நீங்க புதுசா விஜய்க்கு பண்ணிட்டான்னு நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நான் வந்து விஜய் அப்ப பொன்ராஜ் அவர்கள் பேசுனது சரிதான் சொல்றீங்க. இல்ல அது எப்படி பேசலாம் அதுக்குன்னு? இதை மட்டும் எப்படி பேசான்னு கேக்குறீங்க? இல்ல நான் இருங்க. அதுக்காக திட்ட முடியுமா? இல்ல நான் என்ன சொல்றேன், அதற்காக திட்டம் பொன்ராஜ் அவர்கள் பேசினதை மட்டும் தப்புன்னு சொல்றீங்க. அவங்க பேசுனதெல்லாம் சரின்னு சொல்றீங்க. என்ன நான் அவங்க பேசுறது சரின்னு சொல்ல அவங்க எல்லாம் அறிவு அவர் கண்டிச்சிருக்கணுமா இல்லையா? அவர் ஆரம்பத்தில இருந்தே நம்மளுடைய மாற்று அரசியலா வர்றோம். நம்முடைய கட்சி இதுவரைக்கும் இருந்த அரசியல் கட்சியில விட நம்ம மாற்று அரசியலை கொடுக்கணும். நீங்க வந்து நேர்மையா நடந்துக்கணும். நீங்க வந்து ஒரு டிசிப்ளினா இருக்கணும். வார்த்தைகளெல்லாம் கவனமா பேசணும். கண்டபடிக்கு பேசக்கூடாது. நம்மை பற்றி கடுமையா விமர்சனம் பண்றாங்க. அதை தற்குறின்னு சொல்றாரு. அவரே மேடையில சொல்லியிருக்காரு. என்ன தெரியல, இதை பார்த்தா லாஜிக்கே இல்லாம தற்குறின்றீங்க. அவங்க இது மாதிரிலாம் பேச போய் தான் நம்மளை சொல்றாங்க. அதனால எல்லாரும் கண்ணியம் காக்கணும் அப்படின்னு எங்கேயாவது சொல்லியிருக்காரா? சீமான் அவர்களுடைய கூட்டம் முடிந்த பிறகு அதுல நடக்கிற அந்த ஒரு டிசிப்ளினான வேலைகளை பார்த்துட்டு
நீங்களும் அதை வந்து செய்யுங்க அப்படிங்கிறத கூட மறைமுகமா கூட அவர் சொல்ல கிடையாது. திராவிட கட்சிகளோட கூட்டம் எல்லாமே இப்படியெல்லாம் இஷ்டத்துக்கெல்லாம் நடந்துட்டு இருக்காங்கிறது ரொம்ப காலமா நடந்துட்டு இருக்கு. நான் இதை வந்து அப்ப பொன்ராஜ் பேசுறது சரியா? பொன்ராஜ் அதுக்கிட்ட பேச முடியாது. ஏன் வந்து அதை வந்து இப்ப சரின்னு சொல்றீங்க? இல்ல பொன்ராஜ் அப்ப பேச முடியாது. இதுக்கு மட்டும் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க? இல்ல அது அந்த மாதிரி கிரௌட வந்து நம்ம வேணா இல்ல இதுக்கு மட்டும் ஏன் சார் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க? அதுக்காக பேச முடியுமா? அப்ப நீங்க கண்டிக்கணும்ல. யாரை கண்டிக்கணும்? நீங்க உங்களுடைய தொண்டர்களை கண்டிக்கணுமா இல்லையா? விஜய் வந்து பல நேரங்கள் ஏதோ இவர் ஒரு தடவை அவர் பேசியிருக்காரு. அவன் வந்து கடந்த ஒரு 2 ஆண்டுகளாக தொடர்ந்து விஜய் ரசிகர்கள் வந்து அதுக்காக அவருக்கு விஜய்க்கு வந்து எதிரான எல்லா நடிகர்களும் தனுஷ், சிவகார்த்தியன், எல்லாரையும் வந்து அவங்களுடைய மனைவி, அஜித் அவர்களுடைய மனைவி எல்லாரையும் வந்து ஆபாசமா திட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்க எங்கேயாவது கண்டிச்சிருக்காங்க? ஆபாசமா திட்டுறதுங்கிறது எவ்வளவு காலமா இந்த மாதிரி நடந்துட்டு தான் இருக்கு. அப்ப ஓகேவா? எந்த பொன்ராஜ் பேசுறது ஓகேவா? கலைஞர் வந்து இந்த மாதிரி செகண்ட் லைன் தேர்ட் லைன் ஸ்பீக்கர்ஸ் அவ்வளவு பேர் வளர்த்து விட்டாரு. ஏன் கலைஞர் கண்டிக்கலன்னு கேட்பீங்களா நீங்க? புலவர் ஆடலரசு, நன்னில நடராஜன் வெற்றி கொண்டான், தீப்பொறி ஆறுமுகம். இப்போ வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எப்படி உருவானாரு? அப்ப அவங்க சொன்னா நான் என்ன சொல்றேன், அவங்க எல்லாம் சொல்றாங்க, நானும் சொல்றேன்னு சொல்றேன். இல்ல இருங்க. இப்படி ஆரம்ப காலத்துல இருந்து திமுகவில் ஒரு தேர்ட் லைன் லீடர்ஸ் உருவாகி செந்துமுனை கூட்டங்கள்ல கண்ணாப்பனான்னு ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் பானுமதியும் பேசின கூட்டத்தை என்றைக்குமே கலைஞர் கண்டிச்சதில்லை. இந்த கூட்டத்தை மறைமுகமா வேடிக்கை பார்த்தாரு. இந்த மாதிரி கலாச்சாரம்ங்கிறது இன்னமும் இன்னைக்கு நேர்ந்துருச்சு அப்படின்னு நீங்க தவிக்கிறீங்க. நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி பொன்ராஜ் பேசுனது சரின்னு சொல்றீங்க. நான் சரின்னு சொல்லவே இல்லை. அதுக்காக நீ பேச முடியுமா? அதுக்கு கலைஞர் எப்படி பேச முடியுமா? நான் சொல்றேன், நீங்க ஏங்க கண்டிக்கல? அததான் நான் கேட்கறேன். திரும்ப நான் கேட்கிறேன். இது ரொம்ப காலமா இந்த மதுரை பாஷையில் சொன்ன இந்த களவாணித்தனம் ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கு. இதை வந்து இந்த மாதிரி களவாணித்தனம், இந்த மாதிரி வந்து மாற்றுக் கட்சி தலைவர்களை, குறிப்பா பெண்களை தாறுமாறா பேசுவதும், இந்த கலாச்சார சீர்கேடுங்கிறது என்னமோ பொன்ராஜ் இன்னைக்கு நடந்துட்டாவில பேசுறாரு. இந்த கலாச்சார சீர்கேடு எப்பயிலிருந்து ஆரம்பிச்சுன்னு கதைய ஆரம்பிச்சுன்னு தாங்க மாட்டீங்க நீங்க. இந்த கலாச்சார சீர்கேடு என்ன சொல்றேன், நீங்க கலாச்சார சீர்கேடு எப்பயிலிருந்து ஆரம்பிச்சது தமிழ்நாட்டுல? ஏன் எப்படி நீங்க இந்த மாதிரி நீங்க வந்து தலைவர்கள் யாரும் நடிக்கவே இல்லையா சார்? இவர் வந்து நான் மாற்று அரசியலை கொண்டு வர போறேன்னு சொல்லிட்டு மேடையெல்லாம் சொல்றாங்க. ஆமா, அப்படி சொல்றவர் வந்து இதையெல்லாம் முதல்ல கண்டிச்சிருக்கணும். நம்மளுடைய இவ்வளவு காலமா இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி திராவிட கட்சிகள் வந்து இவ்வளவு மோசமா நடந்துகிட்டாங்க, நம்ம ஒரு மாற்று அரசியலா இருக்க போறோம் சொல்றேன். அதனால நீங்க வந்து நம்மளுடைய தொண்டர்களுக்கு வந்து ஒழுக்கம் ரொம்ப முக்கியம், நீங்க வந்து கவனமா வார்த்தையில பயன்படுத்தணும். சரி, எங்கேயாவது சொல்லியிருக்காரா? சரி, விஜய் வந்து எனக்கு தெரிஞ்சு சில கூட்டங்கள்ல பேசியிருக்காரு, மறைமுகமா சொல்லி. என்ன பேசியிருக்காரு? எனக்கு அவ்வளவு கரெக்டா அந்த இல்ல நீ அவர் பேசலங்கிறது தானே அவரை வந்து தன்னுடைய தொண்டர்களை வந்து நெறிப்படுத்துவதற்கான எந்த முயற்சியும் அவர் எடுத்துக்கல அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய குற்றச்சாட்டா இருக்கு. அவர் வந்து தொண்டர்களை நெறிப்படுத்துறதுனால நீங்க வாயில வந்து பேசுவீங்களா? நீங்க அதற்காக நீங்க வாயில வந்துட்டு பேச முடியுமா? எல்லாரும் உபச்சாரிங்க. அப்படி பார்த்தா விஜய்க்கு ஓட்டு போடுற பெண்கள் வந்து தமிழ்நாட்டுல ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்காங்க. பொன்ராஜ் குடும்பத்திலேயே இதெல்லாம் ஒரு மாயை. நீங்க ஒரு மாயை கட்டமைக்கிறீங்க சார். இல்ல விஜய்க்கு வந்து பெண்களுடைய ஆதரவு இருக்குன்னு ஒரு மாயையே நீங்க கட்டமைக்கிறீங்க. அதெல்லாம் கிடையாது. நீங்களே ஏமாத்திக்கிறீங்க. இல்ல அதெல்லாம் கிடையாது சார். நீங்க வந்து தன்னுடைய மனைவியவே ஒருத்தர் இல்லைன்னு சொன்ன ஒரு ஆள், அது வேறங்களும் சொல்லாதீங்க. இஷ்யூ அது. பொன்ராஜ் சொன்னதை விட அது வந்து அவ்வளவு பொன்ராஜ் அவரை விட ஒரு தவறான வார்த்தையை வந்து சொல்ல கிடையாது. பொன்ராஜ் விஜயை விட ஒட்டுமொத்த தாவேகா பத்தி பேசல சார். விஜய் வந்து தன்னோட மனைவியை ஒருத்தர் சொன்ன வார்த்தையை விட பொன்ராஜ் சொன்னது வந்து தப்பான வார்த்தை கிடையாது. என்னை பொறுத்தவரை மனைவியை சொல்றாரு, அவர் தன் மனைவியை சொல்றாரு. நீங்க தலைவன் எவ்வளியோ அவதான் தொண்டர் அவளி. யார் தொண்டை? அவருடைய தொண்டர்கள் அவள்தான் இருப்பாங்க. அவர் தொண்டர்கள் எப்படின்னா நடந்துக்கலாம். அதுக்காக நீங்க அவன் தொண்டர் எல்லாரையும் உபசாரி சொல்ல முடியுமா? அவரைத்தான் யார சொன்னாங்களோ அவர் பொதுவா சொல்றாரு. அவர் அது குறிப்பிட்டு நீங்க வந்து அந்த வீடியோ பாருங்க. அவர் பொதுவா குறிப்பிட்டு யார சொன்ன யார் வந்து பேசியிருந்தாங்களோ மறுபடியும் அவர் என்ன சொல்றாரு, அந்த பெண்ணோட மனது புண்பட்டு காயப்பட்டிருந்தாலும் நான் மன்னிப்பு கேட்கிறேன். இதுவும் ஒரு பண்பு தானே. மன்னிப்பு கேட்கிறேன். வாயில வந்து பேச வேண்டியது பேசிட்டு, ஆனா நீங்க இன்னும் வந்து உங்க தொண்டர்களுக்கு நெறி காட்டுதல் வழி செய்யவே இல்லையா? விஜய் வந்து அரசியலுக்கு வந்து 3 வருஷம் தான் ஆயிடுச்சு. 3 வருஷமா அதான் பேசிட்டு இருக்காங்க. 3 வருஷம் ஆச்சு. இனிமே ஒரு மேபி அவர் வந்து அவருக்கே ஒரு மெச்சூரிட்டி வரும். அதோட உச்சகட்டமா மனைவி வந்து ஒருத்தர்லன்னு சொல்ற ஒரு நபரை வந்து நீங்க எப்படி பாப்பீங்க? அது வேற இஷ்யூங்க. அது வேற இஷ்யூன்னு சொல்ல முடியாது. ரெண்டு ஒண்ணுதான். பொன்ராஜ் பேசினதும் அதே அர்த்தம் தான். விஜய் வந்து பேசினது மனைவியை ஒருத்தர் சொன்னதும் அதே அர்த்தம். அவர் தன் மனைவி தன் குடும்ப விஷயத்தை பேசுறதும் உடனே தாவேக்காரர்கள் எல்லா பெண்களையும் பேசுவதும் வேற வேற விஷயங்கள். நீங்க ஏதாவது ஒண்ணா கலந்து விட்டுறக்கூடாது. அப்படி தப்பு அது. இல்ல நீங்க அவர் வந்து எல்லாரையும் சொல்லல. நீங்க நல்லா குறிப்பிட்டு பாக்கணும். எல்லாரையும் நீங்க அதாவது
பொன்ராஜே வந்து நான் தப்பு பண்ணிட்டேன், நான் ஏதோ பேசிட்டேன்னா கூட, இல்ல இல்ல நான் அததான் அவர் ஒத்துக்கிட்டாரு. நீங்க தப்பு பண்ண, நீங்க முட்டு குடுக்குறது ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு நான் சொல்றேன். நீங்க அவ்வளவு முட்டு குடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அவரு ஒளறிட்டாரு. அவரு வந்து திமுகவ தன்னுடைய விசுவாசத்த காட்டுறதுக்காக சில சமயம் நம்ம என்ன செய்யணும், ராஜாவை விட ராஜ விசுவாசம்னு ஒரு வார்த்தை உண்டு. இவர் திமுகவை விட தான் விசுவாசத்தை காட்டி, அதன் மூலமா சில பலன்களை பெறுவதற்காக சமீப காலமாக இந்த பொன்ராஜ் தாறுமாறா சோசியல் மீடியா பேசிட்டு இருக்காரு. தாறுமாறா பேசுறாரு. இல்ல அவர் இல்ல நான் பேச்சுல எனக்கு தெரிஞ்சு அவர் என்னன்னா வந்து அப்துல் கலாமுடைய ஒரு உன் நண்பன் யார் என்று சொல்லு, நீ யார் என்று நான் சொல்லுவேன்னு ஒரு ப்ராப்ளம் உண்டு. அது நான் என்ன சொல்றேன்னா, நீ யார்கிட்ட வேலை பார்த்த? காமராஜர் வைரவர் இருந்தாரு. அது மாதிரி நீ அப்துல் கலாம் அப்படிப்பட்ட நபரைவே வந்து கொந்தளிக்க வச்சு பேசுற அளவுக்கு ஆ, தாவேகா தொண்டர்களுடைய ஒருடைய போக்கு வந்து இருக்கத்தானே செய்யுது. ஏங்க நீங்க அதை மறுக்கவே முடியாது இல்ல. இது அர்த்தமற்ற பேச்சுக்கு இவர் இல்ல யாரு? எப்படிங்க அர்த்தம் பண்றாங்க? நீங்க வந்து கரூருக்கு போறீங்க, கரூருக்கு போயிட்டு வந்து மரணத்துல நடந்த பிறகு அங்க பக்கத்துல ஈரோடுக்கு போறீங்க, கரூருக்கு போக மாட்டீங்க. இல்ல என்னங்க இது? ஏங்க அதற்கெல்லாம் 1000 காரணம் சொல்லியாச்சு. இல்ல என்ன காரணம்? நீங்க எல்லாமே நாடகம், எல்லாமே நடிப்பு, எல்லாமே மாயை. விஜயை பொறுத்த அளவுக்கு எல்லாமே மாயை. எல்லாமே தனக்கு பெரிய ஒரு செல்வாக்கு இருக்கிற மாதிரியும், பெண்களோட ஆதரவு இருக்கிற மாதிரியும், இப்படியெல்லாம் மாயை ஒரு கட்டமைக்கிறது வந்து ஒரு மேலிடத்தின் ஒரு உத்தரவு தான் நான் பார்க்குறேன். சமீப காலமாக விஜயுடைய அந்த தொண்டர்களுடைய போக்குகளை பார்த்துட்டு பல அரசியல் பார்வையாளர்கள், நடுநிலையாளர்கள் எல்லாருமே கண்டிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன இவ்வளவு மோசமான ஒரு குறும்பை கூப்பிட்டு வர்றாரு. விஜயோட ரசிகர்கள் எல்லாம் புச்சாலின்னு சொல்ல வரல. விஜயோட ரசிகர்கள் எல்லாம் அவங்க தற்கூரிகள் அறிவற்றவர்கள் மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாம் பண்படவே இல்லை. அவங்க இன்னும் சினிமா தியேட்டர்ல பீர் ஊத்துற அதே ஸ்டைல்ல தான் இருக்காங்க. அவர்களை பண்படுத்தி கொண்டு வரணுங்கிறதுல நான் என்ன சொல்றேன், தலைவரே பண்படலைங்கிறேன். விஜய் அவர்களே பண்படல. நீங்க 10 வருஷம் வெயிட் பண்ணுங்க. ஒரு பொண்ணு, ஒரு குழந்தை, ஒரு ஸ்கூல் பள்ளிக்கூட படிக்கிற ஒரு குழந்தை பேசுது. 10 வருஷம் நீங்க வெயிட் பண்ணுங்க. ஏன் வந்தோன்னா நீங்க வெயிட் பண்ணுங்க. நீங்க வெயிட் பண்ணி அரசியல முதல்ல புரிஞ்சுக்கங்க, அதுக்கப்புறம் நீங்க அரசியல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. இவர் தற்கூரி அறிவற்றவர்கள், தான் தோண்டித்தனமா நடந்துக்கிறார்கள், மரத்துக்கு கிளையில இருந்து உழுறானுங்க, சக்கரத்துல உள்ள விட்டு சாவறான், இப்படிலாம் சொல்றீங்கல்ல. என்னமோ தமிழ்நாட்டில் இவர்கள் மட்டும்தான் இப்படின்னா, நான் உங்களுக்கு தெரியும். நான் சில விஷயங்களை சொல்றேன், சொல்லுங்க பார்ப்போம் பதிலுக்கு. தமிழ்நாட்டில் ரித்தீஷ்னு ஒருத்தர் வந்தாரு. ரித்தீஷ்கர் யாருன்னா திமுக ஆதரவு பெற்றவர். அவங்க வந்து திமுகவுடைய முதல் குடும்பத்தோடைய ஆதரவு பெற்றவர் அவர். அவருடைய நாயகன் படத்துக்கு ராஜாத்தியமா வந்து குத்தொலிக்கைத்த தான் எனக்கு நல்ல நினைவு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு செல்வாக்கு பெற்றவர். ரித்தீஷ் யாரு? ரித்தீஷ் என்னைக்கான அறிவார்ந்த ஒரு வார்த்தை பேசுகிறாரா? அந்த ரித்தீஷை கொண்டு போய் பெரியகுளம் எம்பி எலெக்ஷன்ல நிற்க வச்சாங்க திமுக. ரித்தீஷ்கர் யாரு? அவர் பேசி எல்லாம் கேட்டா உளறுவார் அவரு. ஏதோ ஒரு பினாமி, யாருக்கோ சில பேருக்கு பினாமியா இருந்தவர் ரித்தீஷ். அவரு வந்து பெரியகுளத்துல 6 எம்எல்ஏ தொகுதி அடங்கியது ஒரு எம்பி தொகுதி. பெரியகுளத்துல எம்பி ஆகி ஜெயிக்கிறார். இவர் பார்லிமெண்ட்ல போய் இப்படிப்பட்ட ஒரு தற்கூரி பார்லிமெண்ட்ல போய் என்ன பண்ணுவார்? திமுக குடும்பம் யோசிச்சா முடிஞ்சா? நீங்க நல்ல அரசியல் தெரிஞ்சவர், நல்லா பண்பட்டவர். அதுக்காக வந்து ஒரு ஆள் படிக்காம இருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக, படிக்காம இருக்கிறதுங்கிறது வேற, அறிவில்லாம நடந்துக்கிறது வேற. சரி, அது வேற விஷயம். ரித்தீஷ் அறிவாளியா? இல்லங்க, நான் சொல்றது அவர் எவ்வளவு பேருக்கு உதவி பண்ணிருக்காரு உங்களுக்கு தெரியுமா? சரி, அதுக்காக ரித்தீஷ்ங்கிறவர் வந்து சினிமாவுல எவ்வளவு பேருக்கு உதவி பண்ணிருக்காரு தெரியுமா? நான் ஒரு விழாவுக்கு கூப்பிட்டு, ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு கூப்பிட்டுருக்கேன். எனக்கு அவருக்கு தெரியவே தெரியாது. சரி, இது என்ன புத்தகம் மட்டும் கேட்டாரு. அவர் வந்து அந்த புத்தகத்தை வாங்கி பார்த்துட்டு, புத்தகம் எழுதுறவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவராக பேசிக்கிறார். பேசிட்டு வச்சுட்டார். சரி நான் வர்றேன் அப்படின்ட்டார். அவர் வர்றவன் இப்போ பத்திரிக்கையில் பேர் போடணும் சார், இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வரமாட்டார், விட்டுட்டாங்க. பேரெல்லாம் போடலை. சரி. ஆனால் கரெக்டாக விழா நடக்க போகிற அன்னைக்கு ரித்தீஷ் வந்து மேடை ஏறி போய் 30,000 ரூபா பணம் கொடுத்து ஒரே ஒரு புத்தகத்தை வாங்கிட்டேன். ஏன் அப்படின்னா, எழுத்தாளர்கள்லாம் கஷ்டப்படுவாங்க, நீங்கள் இந்த பணத்தை வச்சுக்கோங்க, எனக்கு ஒரு புத்தகம் போதும்னு வாங்கிட்டு போனார். உதவி செய்யறதுக்கு வந்து படிப்பு அறிவு தேவை கிடையாது. உதவி கருணையும் அன்பு இருந்தா போதும். அப்படி பார்த்தா நீங்க ஸ்டேட்டஸ் எல்லாருக்கும் வந்து கேளுங்க, நான் சொல்ல வர்றது கேளுங்க. இவங்க எல்லாம் சொன்னீங்கல்ல, அவங்க அங்க இருந்து பிரதிநிதித்துவமா ஆட்களை தான் தேர்ந்தெடுப்பாங்க. மற்றபடி செயல் திட்டங்கள் வடிவமைப்பு பண்றதும் அதை வந்து வழிநடத்தி செல்வதற்கும் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ்ல இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? நீங்க உங்களுக்கு இவ்வளவு அரசியல் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. படிக்காம இருந்தாலும் ஒருத்தரை வந்து அவங்க பிரதிநிதித்துவமா ஒருத்தரை வந்து கொண்டு வந்து அவங்களுக்கு மூலமாக சமத்துவத்தை ஏற்படுத்தி அவங்கள அதிகாரிகள் மூலமாக அதை வழிநடத்தி அது வேற. ஏங்க அது வேற. 41 பேர் செத்து போயிட்டாங்க. அவங்க செத்து போய் இறந்து போனவங்க கூட ஒத்துக்க மாட்டேங்கிற. முதல்ல அதை வந்து ஒரு கரூர் விஷயம் அப்படின்னு சொல்றாரு ஒரு இடத்துல. கரூர் விஷயத்துல என் மீது பழி போடுற, உங்க மேல
உங்க மேல வந்து எஃப்ஐஆர்ல பேரே போடலைங்கிறது தான் பல பேர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மேல கொந்தளிச்சு கோவப்பட்டுட்டு இருக்காங்க. சரி இந்த ஏன் 41 போடல? பேரை வந்து முதல் முறையாக சரி நீ ஆசிய கண்டத்திலே இப்படி ஒரு ஒரு துக்கம் விசாரித்த ஒரு நபரை வந்து இந்த உலகம் பார்த்ததே கிடையாது. சரி இறந்து போனவங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து துக்கம் விசாரிச்ச அந்த அது வந்து நாடே சிரிச்சது. ஏங்க, அதைத்தான் நான் சொல்றேன். இந்த மாதிரியான ஆட்கள் வந்து நல்ல அரசியலை தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் ஒரு 10 வருஷம் இருந்துட்டு களப்பணி செய்துட்டு அதுக்கப்புறம் வாங்க. யாரும் வர வேணாம்னு சொல்ல. 41 பேர் இறந்தாங்கன்னு சொல்றீங்கல்ல, அண்ணா இறந்து போன போது ட்ரெயின் மேல ஏறிக்கிட்டு ஏறாதீங்க. ரெண்டும் அப்ப சரியா? இருங்க இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல சரியான்னு கேக்குறேன். நீங்க அப்ப அது சரியா? நீங்க பேச நான் கேட்ட நான் பேசுறது கேளுங்க. அண்ணா இறந்து போன போது ட்ரெயின் மேல ஏறிக்கிட்டு அவங்க எல்லாம் எவ்வளவு அறிவாளி கூட்டமா நீங்க சொல்லுங்க. இல்ல ட்ரெயின் மேல இருங்க. ட்ரெயின் மேல ஏறிக்கிட்டு அது வந்து தற்செயல் நிகழ்வு. இது வந்து திட்டமிட்டு நடத்தப்பட்டது. டிரைவர் சொல்றாரு இன்னைக்கு இல்ல சார் தயவு செய்து அறிவாளிகள தயவு செய்து சொல்றது கேளுங்க. இது வந்து ஷூட்டிங்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சிபிஐ வந்து ஒரு முன்ன ஒரு இல்ல அது கண்டிப்பா வச்சிருக்காங்கன்னு ஒவ்வொரு வீடியோ எடுத்து வெளியிட்டாங்க. இல்ல அதெல்லாம் இன்னும் இல்ல அது நடந்திருக்கு. வீடியோவை எடுத்து வெளியிட்டாங்க. ஒவ்வொரு வீடியோ வந்து அந்த ஃபைண்டிங்ஸ்லாம் இன்னும் வரல. அந்த ஃபைண்டிங்ஸ் இல்ல நான் என்ன சொல்றேன், இப்படியான ஒரு கருணை இல்லாதவரும் அரசியல் தெளிவு முதிர்ச்சி இல்லாதவரும் ஒருவர் வந்து ஒரு இடத்துல முக்கியமான இடத்துல இருந்தால் என்ன நடக்கும் நாளைக்கு அப்படிங்கிற பயத்துல தான் நாம இதை பேசுறோமே தவிர, விஜய் மீது எனக்கும் பொன்ராஜ் மீது எனக்கும் ஏதோ அன்பு இருக்கிற மாதிரி, விஜய் மீது எனக்கு ஏதோ காழ்ப்பு இருக்கிற மாதிரி நீங்க நினைக்க கூடாது. இதை வந்து நம்ம வந்து இதோட முடிச்சுக்குவோம். நீங்க என்ன சொன்னீங்க? அவங்க எல்லாம் வந்து நாளைக்கு வந்து ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் பல ஆபீசர்ஸ் எல்லாம் வந்து அவங்களை நெறிப்படுத்துவாங்க, அவங்களுக்கு கைடு பண்ணுவாங்கன்னு சொன்னீங்க. நான் சொன்ன சில நடிகர்களுக்கு அதே மாதிரி விஜய்க்கும் கைடு பண்ணறதுக்கு வருவாங்க. இப்படி வந்து கொலைக்கு நடந்து போன ஒரு 41 பேர் மரணத்துக்கு கூட ஒரு ஒரு சின்ன ஆமா நடந்து போச்சு மன்னிச்சுக்கங்கன்னு ஒரு வார்த்தை கூட பேச தெரியாத ஒரு ஆளை கொண்டு போய் நீங்க எந்த வகையிலும் திருத்தவும் முடியாது, வளைக்கவும் முடியாது. நீங்க மனைவி வந்து இல்ல மனைவி வந்து ஒரு முதல் நாள் வந்து ஒரு விவாகரத்து வழக்கு போடுறாங்க. அடுத்த நாளே நீ என்ன சொல்றது, நானே கூப்பிட்டு நிக்கிறேன் பாரு ஒரு நடிகை நிக்கிறீங்க. இல்ல இப்படியா? இதுதான் இதுக்கு பேர் தான் தற்குறி. ஏங்க இது தனிப்பட்ட விஷயங்கள் இல்ல சார், இதுக்கு பேர் தான் சார் நீங்க சொன்னீங்க தற்குறி. நீங்க டெஃபரேஷன் சொல்லிட்டு போயிடுங்க. சத்தமா பேசி டெஃபரேஷன் சொல்லி முடிச்சிட்டு போயிடுங்க. அது எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அது தனிப்பட்ட விஷயம். அவர் வந்து அன்னைக்கு மேபி த்ரிஷா வந்து எதேச்சியா வந்திருக்கலாம். அது கார் பஞ்சர் ஆயிருக்கும். எதேச்சியா வந்திருக்கலாம். அது அவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இதை நீங்க வந்து இதையும் ரிலேட் பண்ண முடியாது. அவருக்கு வந்து அரசியல் தெளிவு இருக்கிறதுனால தான் வந்து பார்த்துலாம் நினைக்கிறாரு. நாளைக்கு மக்கள் வந்து ஓட்டு போடல அப்படின்னா அவர் நேச்சுரலி திரும்பி போறாரு. வணக்கம்.